வாழுகிறேன் அவனை நம்பிக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உனக்கு ஒன்னாக அன்பாளி வளர்ந்து வந்து உனக்கு ஒன்னாக தம்பி உள்ளம் அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவியில் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து அன்பாளி வளர்ந்து வந்து இன்னைக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உனக்கு கண்ணாக அன்பாளி வளர்ந்து வந்து உனக்கு ஒன்னாக சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உனக்கு கண்ணாக அன்பாளி வளர்ந்து வந்து உனக்கு ஒன்னாக அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே முதன் மகனே தத்துவத்தின் தலைமகனே தமிழ்நாட்டின் முதன் மகனே ஏவுகணை கண்டவரே மாணவரின் முதல்வரே தத்துவத்தின் தலைமகனே தமிழ்நாட்டின் முதன் மகனே ஏவுகணை கண்டவரே மாணவரின் முதல்வரே பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் வீட்டு மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் உலகத்தை பாறையா எங்கள் மனம் ஆடுதையா அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே வீட்டு மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே ராஜாவாய் நீ பிறந்தாய் ராமேஸ்வரம் நகர்தனிலே ராஜாவாய் நீ பிறந்தாய் எங்கள் வாழ்க்கை மணல வைக்க வாழ்க்கை அர்ப்பணித்தாய் எந்த பிறவி எடுத்தாலும் உமக்கீடு ஆகாதையா எந்த பிறவி எடுத்தாலும் உமக்கீடு ஆகாதையா உன்னை எண்ணி வாடுதையா தமிழ்நாடு கலங்குதையா அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே போனாலும்
பேர் எங்க சுத்தினாலும் கட்சியில அங்கதானே வந்து நிக்கணும். ஏமா நேத்துக்கு இதெல்லாம் துட்டியா காசா? ஏய் இத வச்சு நீ என்ன பண்ண போற? டீ குடிப்பேன், பிஸ்கட் வாங்குவேன், சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன். சாக்லேட்டா? நாஸ்டா பண்ணுவேன். நாஸ்டா பண்ணுவியா? நீ குத்துனா நான் டிபன் பண்ணுவேன். ஆனாமா? யாரு புள்ள? கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? ஏய் கல்யாணம் ஆகலன்றா அப்புறம் புள்ளைய அங்க இருக்கான். நான் பெத்த புள்ளைய காணுமே. பாய்கோ. செல்லுமே. ராத்திரி பைத்தி காய்ச்சி உருட்டு வைக்காரமாப்பா. ஐயோ ஏமா உன் பைத்தி யாரா தூக்கி போட்டாங்களா? காண தூக்கி போடுறேன். அதனால ஏய் பைத்தி மாட்டிக்கிட்டாப்பா ஏமா ராஜா. உன் பைத்தி தூக்கி மாட்டானே கவலைப்படாதம்மா. உன் குழந்தை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறேன் நான். கேட்டனா? குழந்தை இல்லனா எவ்வளவு கஷ்டம் எனக்கு தாமா தெரியும். பிள்ளை இல்லாம மலடியா கூட இருக்கலாம். ஆனா பெற்றும் பெறாத மலடியா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராஜா உன் பிள்ளை நீ கவலைப்படாதம்மா. நான் இருக்கிறேன். அப்பா நான் இருக்கிறேன். அப்பா நீ என் மகளா ஏத்துக்கிறமா? அப்பா மகளே அப்பா மகளே மகளே பெத்தாதா பிள்ளை இல்லம்மா. நீ என் மகதாமா கவலைப்படாத. உனக்கு அப்பா கட்சிக்கிறாரு வீட்டுல அம்மா இருக்கிறா. அப்பா என்ன நீ செத்துனா அந்த பண்ணி எனக்கு தானே. நான் எவ்வளவு பாசமா பேசுகிறேன் பனின்னு. ஏமா நான் செத்துட்டா பனின்னு மட்டும் இல்ல நான் வாங்கிக்கிற 17 லட்சமும் உனக்கு தான். பண்ணி சாவ மாட்டேன். நல்லா இருக்கு. பைத்தியத்திலும் பைத்தியம் நீ காரிய பைத்தியம். பணனோனே எஸ்கேப் ஆகுறியா பைத்தியா? மாமா அப்பா டாடி பையா டாடி பையா வீட்டுக்கு வந்தா அம்மா இருக்கிறா சோறாக்கி வச்சுக்கிறா. வீட்டுக்கு வந்தா சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம் அப்பளம் அப்பளம் வடை வடை பாயாசம் பாயாசம் பொரியல் பொரியல் என்ன சரியா? அப்பா என்ன வீட்டுக்கு வந்த புள்ள கொடுங்க. ஏய் சனில அப்பான்னு கூப்பிட்டு நானா புள்ள கொடுப்பேன். திரும்ப வண்டில போலாமா? சரி அது பைத்தியம். சரி தரேன் வா போ. வண்டில போலாமா? போலாம். வண்டி வண்டி வைக்கிறியா? வண்டி பெரிய புல்லட் வாங்கிக்கிறேன். புல்லட்டா? எது புல்லட்? புல்லட் தான். ஏய் இது புல்லட்டா? ஆமா புல்லட் தான். சீட் ஆமா சீட் தான். இது மேல நீ உட்கார்ந்துக்கோ. அதே தான் ரைட். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணி பத்துடி. போச்சு. போச்சுடா போச்சு. 5 கிலோ அரிசி வாங்கலே 500 ரூபாய் வாங்கலே ஹார்லிக்ஸ் வாங்கலே ஆபரேஷன் சக்சஸ். இதுக்கு மேல இருந்தானா இல்லனா என்ன? அதானே நான் போலாம். போனா என்ன போனா என்ன? அம்மா கிட்ட போலாமா? வாங்கனே என்ன வாங்கனே வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற ஆணவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி
பாம்பு கிடந்த நாடே இந்த நாடு. சேர சோழர் பாண்டியர் ஆண்டு அருந்தமிழ் நாடு இந்த நாடு. முள்ளைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்காக போர்வைந்தான் பேகன், புறாவிற்காக தரிசி தந்தான் சிபி சக்கரவர்த்தி. இப்படி எல்லாம் பாரிபால் வாரி வள்ளல்கள் பிறந்தது தாய் திரு நாட்டிலே ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய குணபுரி நாடு. இந்த குணபுரி நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனாக பிறந்து அறிவுலகன் என்ற பெயர் கொண்டு சிறும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய அம்மாவை காண வேண்டுமே. அம்மா என்னோட மடி சாய்ந்து மகனே அறிவழகா நல்லா இருக்கிற என் பிள்ளை நல்லா இருக்கிறேங்க நல்லா இருக்கிறேன் தானே எவ்வளவு சீக்கிரம் வளர்த்துட்டு பாரு பக்கத்துல நாங்க கைனுக்கு பக்கத்துல குடும்பம் இருக்கிறேங்க அவங்க கைனுக்கு யூரியா கொண்டு வச்சிருந்தாங்க குழந்தைல அள்ளி சாப்பிட்டான் அப்படி மடமா மகனே அம்மா அடிவழகா அப்பனா யூரியா சாப்பிட்டேன் நான் வளர்ந்தேன் நீ தெரியாம அள்ளி தின்னுட்டேன் அதனால வளர்ந்துட்டா ஆமாண்டா சரிம்மா என் தங்கம் இல்ல என் பட்டு இல்ல அம்மா மூச்சு நிக்கிறவங்க நீ இப்படியே பாசத்தோட இருக்கணும் சரிம்மா சரியா இருப்பம்மா உங்களோட இல்லாம வேற எங்கம்மா போக போறேன் என் பிள்ளைனா என் பிள்ளைதான் இறங்குடா கீழே வலிக்குதுடா இறங்க மாட்டேன் போமா ராகவா ராகவா ராகவாவா ஆமாடா காஞ்சனாபுரத்துல ராகவா என்ன பண்ணுவோம் தெரியுமா கோவேஸ்வரில் இடுப்புல அப்படிதான் ஏறி ஏறி உட்காருவான் அம்மா அவரு பேய்க்கு பயந்துட்டு இடுப்புல ஏறி உட்காந்துக்கிறாரு ஆமா நானே அம்மா பாசத்துல வந்து உட்காருறேன் என்ன கொண்டு போய் அங்க சேர்க்கிறேன் நியாயமாமா இது உன் பாசம் எனக்கு தெரியும்டா சரி என்ன போகட்டும் படிப்பு படிச்சு முடிச்சுட்டியா படிச்சு முடிச்சுட்டுமா அம்மா பூச்சி பூச்சி இந்த பக்கம் இங்க அந்த பூச்சி உன் கண்ணு வந்து உட்காரணும் பூச்சி மூட்டை பூச்சி இல்லடா இந்த பறக்குது இந்த பூச்சிதான் சரி மகனை கண் வலிக்குதா இல்லம்மா சரியா போயிடுச்சுமா சரியாயிடுச்சா சரி சரி அப்படி நில்லுப்பா இங்கவே நில்லு என்னமா பண்ண போறேன் ஐயோ எல்லாரும் கண்ணும் உன்னால தாண்டா இருக்குது அதனால
அம்மா நான் உனக்கு சுத்தி போடுறேன். சுத்தி போட போறியா? ஆமா ஆமா ஆமா. மாயினும் ஒருரவி. அம்மா என்னப்பா இன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் லீவுமா. எனக்கு தெரியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு தான். நானு காட்டுக்கு போக போறேன். அர்ச்சனை பள்ளங்களை நான் தட்டிடுவேன். என்னம்மா? காட்டுக்குள்ள போக கூடாதுடா. ஏன்? ஆமா அந்த பக்கம் போக கூடாது. புலிசிங்களா இருக்கும், கடிச்சு போட்டுருடா. அங்கெல்லாம் போக கூடாது. ஆமா வீட்லயே இருடா. நான் போக போறேமா. அங்கெல்லாம் போக கூடாது. அம்மா நான் உனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தரேன். வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நல்லா தூங்குடா. அம்மா என்ன நான் இப்படியே இருந்துட்டா எனக்கு எப்பமா தைரியம் வரும்? அது காட்டுக்கு போய் 4 பேருக்கு பார்த்தோமா எனக்கு பயம் தெரியும். மிருகத்தை பார்க்க போறியா? ஆமா நான் வண்டல ஒரு ஜூ கூட இட்டு போய் காட்டுறாங்களா? போகாதடா. அதெல்லாம் எல்லாம் கூண்டுல போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்கம்மா. அப்படியா? அங்க முயல் குட்டிலாம் இருக்கும். அத நம்ம வீட்டுல வந்து புடிச்சுட்டு வந்து வளர்க்கலாமா. மாசத்துக்கு 4 குட்டி 10 குட்டி போடுமா. ஆமாமா. சரி சரிடா. இங்க பாருடா, நீ பேசிக்கிட்டே இருக்கிறத அப்படி நின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்குது எனக்கு. அப்படியாமா? அதனாலதான் உன்னை எங்க ஒண்ணு அனுப்புறது கிடையாது, பள்ளிக்கூடத்தை தவிர. சரிடா, காட்டுக்கு போறேன்னு சொல்றேன். சீக்கிரமா பொழுதோட போய் பொழுதோட வீட்டுக்கு வந்து. சரிம்மா சரிம்மா. சீக்கிரமா சாப்பிட்டு போடா. போயிட்டு வந்து சாப்பிடுறோமா. ஒரு வாய்டா. சீக்கிரமா ஓடியாந்துருமா. நீ வர வரையில நான் பட்டினியா தான் இருப்பேன். அதுக்காகவே நான் சீக்கிரமா வரமா. சரி சீக்கிரமா வந்து. சரிம்மா பாய்மா. சரிப்பா.